வாங்க செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிங்க் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் டெஸ்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கீழே போகலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாலை ஊற்றிக்கலாம். ஒரு கப் பால் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை கப் தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பால் நல்லா காயட்டும். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா 2 தடவை கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி பாலோடு நல்லா வெந்து வரணும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அரிசி நல்லா வேகட்டும். அரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஊற்றின பாலெல்லாம் நல்லா அரிசியோட குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு அரிசி நல்லா வெந்திருக்கு. இதில் இருக்கிற பாலெல்லாம் இன்னும் நல்லா நமக்கு வற்றி வரணும். அரிசி நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெள்ளை கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் வெல்லத்தை இந்த மாதிரி பாகாக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அந்த அரிசியில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்லம் ஆட் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு கட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நீங்கள் நெய்யில் வறுத்து தான் போடணும்னு அவசியம் இல்லை. முந்திரி திராட்சையை நீங்கள் அப்படியேவும் போட்டுக்கலாம். நான் அப்படியே தான் போடுறேன். முந்திரி திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். ஸ்வீட் ரெசிபி ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் கீர் சும்மா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சும்மா நெய் சும்மா வளைஞ்சு வாழை சும்மா திக்காக உள்ளே போகுது, செம்மையாக இருக்குது. பசு நெய் பாறை செஞ்சுக்கா, இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்கள் டைப் சாப்பிட்டு பாருங்கள். தெளிப்பாக வச்சு